ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சவுத் எஜுகேஷன் சேனல். இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேராமெடிக்கலில் ரொம்பவே பெஸ்ட்டான கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி படிக்கணும்னு சூஸ் பண்ணுறேன், பட் என்ன மாதிரியான காலேஜஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, எந்த சரௌண்டிங்ஸில் காலேஜ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னா இந்த சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் காலேஜ் ரிலேட்டடான எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ ஏதாவது உங்களுக்கு கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோர்ஸோடைய வீடியோவை வந்து சீக்கிரமாகவே நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஓகே, இன்னைக்கு கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜினா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் டிபார்ட்மெண்ட், அதாவது பிஎஸ்சி கார்டியாக் பர்ஃபியூஷனல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். 12th நீங்கள் சயின்ஸ் குரூப் கண்டிப்பாக எடுத்துருந்துருக்கணும். பயாலஜி டிபார்ட்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி நெக்ஸ்ட்டு உங்களால் காலேஜில் சூஸ் பண்ண முடியும். 12th முடித்த பிறகு காலேஜில் இதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதோட டியூரேஷன் நீங்கள் 4 years ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. 3+1 3 years நீங்கள் காலேஜோட லைஃப்பில் படிப்பீங்க. 1 year நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இன்டர்ன்ஷிப்பாக வேலை பார்த்துட்டு 1 year நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். டோட்டலாக 3+1 ஸோ 4 years நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜிக்கு ஃபியூச்சரில் ஸ்கோப் இருக்கா, கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜினா என்ன அப்படிங்கிறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாமல் இருக்கும். ஸோ கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட்டை பற்றி படிக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ நிறைய பேத்துக்கு தெரியும், ரிலேஷன்ஸில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது ஓப்பனாக சர்ஜரி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு தடவையாவது கேட்டிருப்போம், ஏதாவது ஒரு பேஷண்ட்டை காட்டி இவங்க ஓப்பனாக சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஓப்பனாக சர்ஜரி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஓப்பனாக சர்ஜரிக்கு நம்ம கூட இருந்து சப்போர்ட்டிவாக ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி. ஸோ யாராவது ஓப்பனாக சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கார்டியாக் தொராசிக் சர்ஜன் தான் வந்து ஓப்பனாக சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. அந்த டாக்டருக்கு நம்ம பர்ஃபியூஷனிஸ்டாக கூட இருந்து சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான டிபார்ட்மெண்ட் கார்டியாக் பர்ஃபியூஷனல் டிபார்ட்மெண்ட். ஸோ உள்ளதுலேயே பேராமெடிக்கலில் ரொம்பவே கஷ்டமான டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இந்த கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கஷ்டமான டிபார்ட்மெண்ட், படிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பட் இதோட ஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ரொம்பவே ஒரு பீக்கில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதோட காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே காம்படிஷன் கம்மியாக தான் இருக்கும். பெரிய இருக்கே அப்ராக்சிமேட்டாக 300 to 400 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் கார்டியாக் பர்ஃபியூஷன்லேருந்து வெளியே வருவாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபியூச்சரில் நீங்கள் வேலைக்கு போகும்போது உங்களுடைய காம்படிஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். கார்டியாக் பர்ஃபியூஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு பெஸ்ட்டான டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் பண்ண பிறகு அப்ராடில் கூட நீங்கள் ஈஸியாக பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகலாம். 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும், ஈஸியாக நீங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகலாம். ஸோ கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி சவுத்து சைடு யாராவது படிக்கணும், அதாவது தமிழ்நாட்டில் சவுத்து சைடு யாராவது படிக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா சவுத்து சைடு டொனேஷன்ஸே இல்லாமல் உங்களால் ஈஸியாக படிக்க முடியும். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது தமிழ்நாட்டில் சவுத் சைடு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போவே இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா அந்த கோர்ஸோடைய நேமை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கப்புறம் பேராமெடிக்கல் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதுக்கான ஸ்கோப்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாரிட்டியோட பார்ப்போம். தேங்க்யூ.